ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். 7 மொழிகளே நம்ம சொல்லித்தரோம். ஏன்னா திருக்குறள் வந்து பகவத்கீதை 58 மொழியில தான் எழுதியிருக்காங்க. ஆனால் திருக்குறள் அதை விட அதிகமான மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது. பகவத்கீதை ஒரு விஷயம், பகவத்கீதை வந்து அது அந்த இதுக்காக அவங்க மொழிபெயர்க்கிறாங்க ஹிந்துஸ். ஆனால் திருக்குறள் அப்படி கிடையாது. எல்லா நாட்டுக்காரங்களும் விரும்பி அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க, கம்பைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா நேரம் ஆகாது. இவங்க வந்து ராமாயண கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க அவர் ஓவியத்தை 133 அதிகாரத்துக்கு திருக்குறளை படம் வரைய சொல்லியிருக்கிறேன். 80 எவ்வளோ முடிச்சிருக்கோமா? 90 முடிச்சிட்டா. 80 சொல்லி 10 90 முடிச்சிட்டாங்க. இவங்க வந்து ஹைகோர்ட்ல ஒர்க் பண்ண ஒரு அவங்க எல்லா பெரிய பெரிய ஆளுமைகள். ஏன்னா இவருடைய ஆட்காரோட வந்திருக்காங்க. இருக்கிற சங்கரனும் இணையர் விருது தரப்போறோம். சிவகுமார் சொல்ல போறோம், விருதுக்கு தரப்போறோம். சுபா ரவிக்குமார், எங்க பிஎஸ்என்எல், இவங்க ஆனந்தி சேது. ஏன்னா இங்க பாம்பே பெங்களூர்ல இருந்து சரளா ஆறுமுகம், ஜோசப் இவர் வந்து என்ன செலவு பண்ணாருன்னா கையூரை கொடுத்தாரு. எல்லாம் சொல்லிட்டாங்க பேசுவாரு. தினமும் 1 மணி நேரம் பேசுறாரு. எங்க சேனல்ல கருவுருவாதரை பத்தி பேசுறாரு. நீங்க கேளுங்க. அவர் பேசுவாரு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அவனின்றி அனுபவம் செய்யாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். திருமூலர். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். திருமூலர். யாதும் முறை யாவரும் கேளீர். தனியன் பூங்குன்றனார். உன்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த அருமையான ஒரு நிகழ்வை இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக இத்தனை சான்றோர்களை இங்கே அமர வைத்து ஐயனுடைய மறைக்கப்பட்ட வரலாறு உங்கள் அனைவரும் நீங்கள் எல்லோருமே திருக்குறள் சான்றோர்கள். திருமதி கௌரிராஜன் அம்மா இருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் வேரியம்மா இருக்காங்க. எல்லோருமே திருக்குறளில் சிறந்த ஆளுமைகள். எல்லோருமே 10 புக்கு போட்டிருக்கீங்க. திருக்குறளை பற்றி நிறையா எழுதியிருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கருத்துரை கொடுத்துருக்கீங்க. நானுமே 1330 பக்கம் குறள் எழுதியிருக்கேன் 4 வருஷமாக. ஆனால் எனக்கு அதில் எல்லாம் ஒரு திருப்தி கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இத்தகைய பொக்கிஷத்தை கொடுத்த பொதுமறை தந்த வள்ளுவன் யார், எங்கே பிறந்தார், எப்படி வாழ்ந்தார், எதற்காக இந்த பொதுமறையை கொடுத்தார் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இவருடைய இயற்பெயர் என்ன, எங்கே பிறந்தார், எங்கே வாழ்ந்தார்? நாம் ஒரு சிறிய புத்தகம் போட்டோன்னா உடனே நம்மளுடைய முன்னுரைகளை நம்மளை பற்றி எழுதுகிறோம். நம் தாய் தந்தையருக்கு சமர்ப்பணம்னு எழுதுகிறோம். பெற்றோர்களுக்கு எல்லோருக்கும் உற்றார் உறவினருக்கு எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறோம்.